ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்டர் ஷெட்ஸோட கெமிக்கல் பீல் பற்றி தான் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரமும் லாக்டிக் ஆசிடும் சேர்ந்து ஒரு பீல். இவங்களோட பீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மைல்டான ஒரு பீல். நம்ம ஏஹெச்ஏ பிஹெச்ஏ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பிகாஸ் லாக்டிக் ஆசிட் வந்து ஒரு மைல்டான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் தான். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நம்ம எந்த மாதிரி இந்த பீல் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். நம்ம ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஓவர் நைட் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாக்டர் ஷெட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்கின்னுக்காக அவங்க வந்து தயாரிக்கிறாங்க எல்லா ப்ராடக்ட்டும். ஸோ சேஃப் டு யூஸ் நம்ம ஸ்கின்னுக்கு. அண்ட் கெமிக்கல் பீல் ஃபஸ்ட்டு ஏன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஃபைன் லென்ஸ் இருக்குது, டல் ஸ்கின் இருக்குது, சன் டேமேஜ் இருக்குது, லார்ஜ் போர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இல்லை, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ் அண்ட் செவரல் ஸ்கின் டிசீசஸ், இதுக்கு எல்லாமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஸ்மூத்தர் ஆக்கும், அதோட டெக்ஸ்சரையே வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை டைட்டன் ஆக்கும், பிரைட்டன் ஆக்கும், அதே மாதிரி பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணும், அண்ட் உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னோட டெக்ஸ்சரையும் இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் ஸ்கின்னை கிளியர் ஆக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் கன்சர்ன் வந்து என்னவாக இருக்கும்? மேக்ஸிமம் டேன், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் இதெல்லாம் தான் ஃபஸ்ட் இருக்கும். பட் உங்களுக்கு ஆக்னி இருந்தால் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்னி சரி பண்ணிட்டு தான் வந்து இது யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அண்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து கலர்லெஸ் ஜெல் டைப் டெக்ஸ்சர். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8.8% லாக்டிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 2% நியாசினமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரைட்னிங்காக உங்களுக்கு லைசோஸ் எக்ஸ்ட்ராக்டும் அண்ட் கேலண்டரோ எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூதிங்காக வந்து ஸ்கின்னை வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு பீலிங் பண்ணும்போது கொஞ்சம் அது ஹெவி இல்லைங்களா? ஸோ அதை வந்து சூதிங்காக வச்சுக்கிறதுக்காக அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியாசினமைட் வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அண்ட் இது இந்த பர்டிகுலர் சிரம் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நல்லா பிரைட்டன் ஆக்கும், எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செட் ஆகும். அதே மாதிரி பிக்மெண்டேஷன், ஆக்னியை கூட வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். பட் ஒன்ஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் அது மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு ஹெல்த்தியான க்ளோ வந்து ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ரொம்பவே ஈவன் டோனாக வந்து ஸ்கின்னை வச்சுக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு 3 டைப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கின் பிரைட்டன் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு எந்தளவுக்கு டேன் இருக்கோ, எந்தளவுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை பொறுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஓவர் நைட் மாஸ்க்காக நீங்கள் ஏதாவது லைட்டான வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை போட்டுட்டு அது மேலே நீங்கள் இதை போட்டுட்டு நம்ம அதாவது மைல்டு, நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போடும்போது கொஞ்சம் ஹெவியாக போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக போடணும், ஒரு தின் லேயராக வந்து போடணும். ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தின் லேயராக போடுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மாதிரி நாள் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இல்லை அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அந்தந்த இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நீங்கள் ஓவர் நைட்டும் விட்டுக்கலாம், இல்லை வந்து அப்பப்போவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தின் லேயராக ஓவர் நைட்டும் விட்டுக்கலாம். பட் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே இது வந்து வெளியே போயிடாதீங்க, சன்னில் வந்து படக்கூடாது. அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து பளிச்சுன்னு க்ளோயிங் ஆகிடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் உங்களுக்கு 349 ருபீஸ்க்கு வந்து வருது. உங்களுக்கு எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். அண்ட் மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.